ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம ஜானகி அம்மா வந்து பாட்டமா இருக்காங்க. என்னது போனவங்கள இன்னமும் காணுமேங்கிற மாரி யோசிக்கும்போது, கதிரும், மாயாவும் வந்து தனாவ தூக்கிட்டு அப்படியே வெளியில வராங்க. அப்பன்னு பார்த்து தனா கால்ல என்னமோ இருக்குங்கிறத விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வந்து மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் கண்டிப்பா நம்ப இங்கேருந்து அங்க போணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கேருந்து அவ்வளோ தூரம்லாம் நம்மளால போ முடியாது. இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள வந்து கிட்ட பார்த்தா, எல்லாமே வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி குடுத்துருவாங்கன்னு சொல்லி, அந்த வீட்டுக்கு வந்து வேக வேகமா வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. "இது மாரி ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனாவ வந்து காட்டும்போது, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தனாவ பார்த்துட்டு, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்கங்கிற மாரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. தனாவ பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க சிவராமன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. "அண்ணி, தனாவ நான் இப்பயே பார்க்கணுங்கிற மாரி" சிவராமன் வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து, "என்னப்பா திடீர்னு இப்பயே பார்க்கணும்னு சொல்ற?" "இல்ல அண்ணி, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால தான் நான் இப்ப தனாவ பார்க்கணும்." "ஏன் நான் பார்க்கக்கூடாதா அண்ணி? அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்கப்பா." "அண்ணி, என்ன அண்ணி? நான் பார்க்கணும்னு சொல்றேன். என்னமோ சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இப்பதான்ப்பா பால குடுத்துட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் வந்து பால சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க." "அப்படியா அண்ணி? சரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னமோ மனசுல வந்து குழப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் போல இருக்கு." "என்ன நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அப்படியே அங்கேருந்து ஆரம்பிச்சர்றாங்க நம்ம சிவராமன். சிவராமன் வந்து தனாவ வெளியில வந்து பார்த்துருக்காப்புல. அதனால தான் இங்க இது மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜானகி வந்து கரெக்ட்டா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்ட்டா வந்து செஞ்சர்றாங்க. செஞ்சு முடிச்சோனே, "தனாக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. ஆனா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு காலையில வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து கேட்டோனே வந்து செமையா வந்து கடுப்பாகுறாங்க. தனாவோட வாழ்க்கையில அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அவன நான் உண்டில்லன்னு ஆக்குறேன். அவன நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமா போய் கார்த்திய உண்டில்லன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவன பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும்னு முடிவு பண்றாங்க நம்ம கதிரு. "சும்மான்னு இருக்க மாட்டியாடா? என்னடா நீ மட்டும் ஆர்வ கோளாறுத்தனமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு வீட்ல வந்து நல்ல பேரு. இப்ப வேற இது மாரி பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன பண்ண சொல்ற? தனாக்கு திருப்பி திருப்பி அவன் குடைச்சல் மேல குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருப்பான். தனா யார்? என்னோட மனைவி. இத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இது மாரி கோவப்படாத, அமைதியா இரு. ரகுராமுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, புவனேஸ்வரி, பசுபதி அவங்க முன்னாடி வந்து நிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுவரைக்கும் தான் அவங்களோட ஆட்டம். நம்ப புத்திசாலித்தனமா வந்து ப்ளே பண்ணணும். அமைதியா இரு. மொதல்ல இது மாரிலாம் நீ அவன அடிச்சேன்னு வச்சுக்கயேன், அவன பத்தி இருக்கிற விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா, மாட்டுக்கும் அந்த ஒரு வீடியோ ஆதாரம் வச்சிருக்கான்ல, அது என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. அவன்கிட்டேருந்து புத்திசாலித்தனமா அந்த வீடியோ ஆதாரத்த வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவன நம்ப அடிக்கிறது, உதைக்கிறது எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு தான் அப்படின்னு சொன்னோனே வந்து, எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்களே, இன்னமும் வந்து காணுமேன்னு சொல்லி வாசலையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் வந்து தனாவ கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்கிறப்ப, எதுவா இருந்தாலும் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். இங்க பேசினா யாரும் பார்த்துருவாங்கன்னு" சொல்லி, அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம மாயா. அப்படியே ரூம்ல வந்து கதிர் வந்து தூங்க வைக்கிறாங்க. "சரி, நான் பாட்டுக்கு போறேன். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்களே பேசிக்கங்கன்னு" சொன்னோனே, "கதிர் நீ தானடா காப்பாத்துன, இருடா" அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி வீட்ல தான் தனா இருந்தாங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு பாட்டி வீட்ல நடந்துச்சுல்ல, அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. "என்னம்மா இவ செஞ்சதையே வந்து திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கா. என்ன பண்றது? அவளோட முட்டாள்தனம். நீங்க பக்கத்துல இருந்து பத்திரமா வந்து தனாவ பார்த்துக்கங்க. நான் வெளியில இருக்கேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, தனா பக்கத்திலேயே வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து கிஷோர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "அப்பா எப்படி இருக்கீங்கப்பா?" "இல்லம்மா நான் நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ப மாயா கிட்ட வந்து பேசுறாங்க. "ஃபங்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சாம்மா? தாலி பிரிச்சு கோத்தாச்சா?" "ஆமாம்ப்பா. எல்லாமே வந்து சிறப்பா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்த விட கிராண்டா வந்து பண்ணியாச்சு. ஆனா நீங்க பக்கத்துல இல்லப்பா. அதுதான் ஒரு குறை" அப்படின்னு சொல்லி கிஷோர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "அவசரமா வந்து ரூ. 50,00,000 வந்து பிசினஸ்ல வந்து முதலீடு வந்து பண்ண வேண்டியது இருக்குமா, தேவைப்படுது. குடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் வந்து குடுக்கணும். அவங்க கொஞ்சம் வந்து கடுப்புல வந்து கேட்குறாங்க. அதனால தான் வந்து அந்த பணத்த ரெடி பண்றதுக்காக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நம்ம கிட்ட தான் இருக்கேப்பா ப்ராப்பர்ட்டி. அத வந்து விக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சொத்தெல்லாம் டக்குன்னு வித்தரலாம். பணம்லாம் கிடைக்காதும்மா. எனக்கு இப்பயே ஒரு 2 நாளுக்குள்ள வேணும். அதெல்லாம் வித்தா 1 மாசத்துக்கிட்ட ஆகும்மா, பணம்லாம் கையில வரத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதுக்கு தான் நான் என்ன என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்." "சரிம்மா, நான் பிஸியா இருக்கேன். நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப வரேங்கிற" மாரி சொல்லும்போது, தனா வந்து எந்திரிக்கிறாங்க. தனா எந்திரிச்சோனே, "என்ன தனா? பண்ற தப்பையே திருப்பி திருப்பி பண்றியே! கொஞ்சமாவது நீ நியாயமா நடந்துக்கிறியா இந்த வீட்டுக்காக?" "என்னம்மா சொல்ற? நான் என்ன நியாயம் இல்லாம நடந்துக்கிட்டேன்? நீ எங்கேருந்து வந்த ஞாபகம் இருக்கா? கார்த்தி வீட்லேருந்து வந்திருக்க. தப்பான நோக்கத்துலலாம் அங்க போவே இல்லம்மா. அவர நான் முன்னாடி காதலிச்சிருக்கேன். அதனால தான் வந்து அவரு நல்லா இருக்கணும்னு சொல்ட்டு, நான் அவர்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்து போனேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க.
நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு தெரியல. உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கதிர் தான் உன்னை காப்பாற்றினா மாயாவும். இன்னொரு வாட்டி என்கிட்ட கேட்காம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நீ என்கிட்ட மட்டும் சத்தியம் பண்ணுவியே, பின்னாடி இருக்காளே மாயா, அவகிட்ட எதுவும் சத்தியம் எதுவும் பண்ணுவியா? பண்ண மாட்டல்ல அப்படின்னு சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம தனா. எனக்கு மட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்குற, மாயா கிட்டனா கேட்பியா? இருந்தாலும் என்னம்மா, நான் உனக்கு சத்தியம் பண்ணணும் அவ்வளோதானே. உன்னை கேட்காம இனிமேட்டு உன்கிட்ட சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம் போதுமாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல. இன்னொரு வாட்டி வந்து, நான் இந்த குடும்பத்துக்காக எதுவும் பண்ணலன்னு சொல்லாத. இந்த குடும்பத்துக்காக நான் ஏகப்பட்ட விஷயம் வந்து செஞ்சுருக்கேன். அதுவும் உனக்காக. கதிரை வந்து பஞ்சாயத்தில் வந்து ஏற்றுக்கிட்டேன். தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டேன். ஏகப்பட்ட வாட்டி வந்து என் மனசு கஷ்டப்பட்டுருந்தோம். நான் நல்லது தாம்மா செஞ்சுருக்கேன் இந்த குடும்பத்துக்கு. பேசாதம்மான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தனா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை அப்பா வந்து பேசுனாங்க. அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாத்தையும் வந்து பத்மா வந்து தூரத்துலேருந்து வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து, எங்கள் அப்பாவுக்கு வந்து அவசரமாக வந்து 50,00,000 தேவைப்படுது. அச்சச்சோ! இப்போ மட்டும் நீ மட்டும் உங்கள் பெரியப்பா கிட்ட உனக்கும் அவருக்கும் சண்டை வராமல் இருந்திருந்தா, நீ என்ன 50,00,000 என்ன? உனக்கா அவர் 10,00,00,000 கூட தூக்கி வந்து குடுப்பாப்புல. இப்ப என்ன பண்றது? நான் வேணா எதுக்கும் கேட்கட்டா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்பாவே பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து பத்மா வந்து கேட்குறாங்க. ஓ! இவங்களுக்கு 50,00,000 உடனே வந்து தேவைப்படுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஊர்ல வந்து 4, 5 பெரிய மனுஷங்க வந்து வராங்க. "ரகுராமையா, போன வாட்டி வந்து கிரீடத்த வந்து சாத்துனது நம்ம ஜானகி அம்மா மனதளவுல வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாவும், நிறைவாவும் இருந்திருக்கு. இந்த வாட்டி அம்மனுக்கு நீங்க தான் வந்து நகைய வந்து சாத்தணும். வந்துருங்க. அந்த மரியாதை வந்து நம்ம குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும். போன வாட்டி நீங்க வராம விட்டுட்டீங்கய்யா. இந்த வாட்டி அப்படியெல்லாம் பண்ணிறாதீங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இல்லாத ஃபங்க்ஷன் நம்ம ஊர்ல வந்து நடக்கணுமா? அதுவும் நம்ம அம்மனுக்கு வந்து செய்ய முடியுமா? தயவு செஞ்சு வாங்கய்யா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அந்த ஊர்ல இருக்கிற 4, 5 பெரியவங்கலாம். உடனே வந்து ரகுராம் எதுவும் சொல்லாம இருக்காங்க. ரகுராம் வரலன்னாலும் இந்த வீட்லேருந்து சார்பாக நான் வருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. அவருக்கு கொஞ்சம் மனசு வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு, நான் வந்துடுறேங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. ரகுராமுக்கு அப்புறம் ஜானகிக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணுமா? நம்ம சிவராமனுக்கு தான் கிடைக்கணும். அவன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டு குடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பார்வதி இது எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி பத்மா மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. ரகுராம்ட்ட வந்து தன்னந்தனியா வந்து பேசுறாங்க. நம்ப ஜானகி அம்மா, இந்த முதல் மரியாதை எல்லாம் உங்களுக்கு தாங்க கிடைக்கணும். இல்ல நம்ப வீட்டுக்கு கிடைக்கணும். நான் வந்து யார்கிட்டேருந்து பறிப்பேன்னு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நம்ப மட்டும் இந்த முதல் மரியாதைய செய்யலாம இருந்துச்சுன்னா, அடுத்தது புவனேஸ்வரி வந்துருவா. புவனேஸ்வரிக்கெல்லாம் என்னால விட்டுலாம் குடுக்க முடியாதுங்க. இந்த குடும்பத்தோட வழக்கத்த என்னாலயும் மாத்த முடியாதுன்னு ஜானகி வந்து பேசுறாங்க. அந்த